கிருஷ்ணஹ, ஆ, கிருஷ்ணௌ, கிருஷ்ணாஹ. வெரி குட். நன்னா சொல்றீங்க. சப்தமே ரொம்ப நன்னா சொல்றீங்க. கிருஷ்ணா கிருஷ்ணோ கிருஷ்ணாஹா நன்னா சொல்றீங்க. இந்த கிருஷ்ணஹான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கிருஷ்ணர் பெயர். அவ்வளவுதான். கிருஷ்ணன் ஒரு பெயர். ஒரு கிருஷ்ணன் ஒரு கிருஷ்ணன். பெயர். ஒரு ஒரு கிருஷ்ணர், ஒரு கிருஷ்ணர் பெயர். ஆமா, ஒரு கிருஷ்ணன். சரியா? தேங்க்யூ குருஜி. வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா. அடுத்தது லோச்சனி அம்மா சொல்றீங்களா? அடியே மாமா, ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சுதர்ஷன், ஜஸ்ட் 1 minute தான். இஸ் இட் ஓகே? கண்டிப்பாங்க, சொல்லுங்கண்ணா. இது இந்த சதுர்த்தி அண்ட் பஞ்சமி விபக்தி வந்து ஃபார் அண்ட் ஃப்ரம் அதுதானே கொடுத்துருக்கீங்க? ஆமா. இஸ் தேர் எனி அதர் வேர்ட் ஆல்சோ? ஃபார் வந்து சதுர்த்தி, ஃப்ரம் வந்து ஆமா. பஞ்சமி. பட் ஆமா. கம்பேரிட்டிவ்லி சொல்ற மாதிரியும் இருக்கு இல்லையா? அப்ப என்ன சொல்லுவோம்? Dan. என்ன அடியன்? Dan. Dan. ஓகே, தேன். அப்ப தேன் வரதுக்கு இங்கிலீஷ்ல சரியா தெரியல. தென்னா தேனா இல்ல, அதாவது இப்போ ஓகே கிரேட்டர் தேன், ஆ, டாலர் தேன். சரி, ஓகே, அந்த மாதிரி வந்ததுன்னா அப்படி வருமா? ஆமா. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரியா? ஒரு Okay. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். லோச்சனி அம்மா வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். சரியா? ஓகே ஓகே அடியன். பரவாயில்ல. லோச்சனி அம்மா, அது நத்திங். லோச்சனி அம்மா, நீங்க சொல்றீங்களா? சொல்றேன். இப்போ இங்க ஒரு வார்த்தை இருக்கு. என்ன இருக்குன்னா கிருஷ்ணேன அப்படின்னு இருக்கு. இருக்கா? கிருஷ்ணஹ, கிருஷ்ணேன. இந்த கிருஷ்ணேன அப்படின்றது என்ன விபக்தி, என்ன வச்சனம், இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா போதும். இரண்டாவது விபக்தி. கிருஷ்ணேன வச்சனம். கிருஷ்ணேன இரண்டாவது விபக்தி, பகுவச்சனம். வெயிட் பாருங்க. லோச்சனி அம்மாவை தவிர யாரும் வந்து அன்மியூட் பண்ணாதீங்க. சரியா? கிருஷ்ணேன அப்படின்றது திருத்தியா விபக்திமா. கிருஷ்ணன்றது சாரி, திருத்தியா பக்தி. திருத்தியா. கிருஷ்ணனுக்காக, கிருஷ்ணனுடன், கிருஷ்ணனால். சரி, கிருஷ்ணனால், கிருஷ்ணனுடன். சொல்லுங்க பாக்கலாம். கிருஷ்ணனால், கிருஷ்ணனுடைய, கிருஷ்ணன், கிருஷ்ணன் ஆளோடு, கிருஷ்ணனோடு, கிருஷ்ணனுடன். ஆமா, வெரி குட். கரெக்டா சொன்னீங்க. கிருஷ்ணனால், கிருஷ்ணனுடன், கிருஷ்ணனோடு. கரெக்டா சொன்னீங்கம்மா. வெரி குட் 100 out of 100. வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். இப்போ வந்து ஒரே ஒரு டவுட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் எடுத்துறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உங்க டைம் நான் எடுத்துக்க மாட்டேன். சரியா? இப்போ வந்து சுதர்ஷன் அண்ணான்னு நினைக்கிறேன், ஒரு அண்ணா டவுட் கேட்டா. கரெக்டா? இப்போ சுதர்ஷன் அண்ணாவோட டவுட் என்னன்னா, சுதர்ஷன் அண்ணா, உங்களுடைய எக்ஸாக்ட் டவுட் சொல்லுங்க. இப்போ இல்ல, இந்த சதுர்த்தி அண்ட் பஞ்சமியில வந்து ஃபார் சதுர்த்தி இஸ் ஃபார் ராமா, பஞ்சமி வந்து ஃப்ரம் ராமா இல்லையா? அதுல தேன் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு எப்படின்றது உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா? அது எனக்கு கொஞ்சம் புரியல அடியன். அதுக்கு மாத்திரம் சொல்றேன். இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்? ஓகே, ராமா இஸ் எல்டர் தென் லக்ஷ்மணா. ஓகே, ராமா இஸ் எல்டர் தென் லக்ஷ்மணா இல்லையா? ஆமாடியன். இப்ப இந்த தேன் லக்ஷ்மணான்னு வருது இல்லையா? ஓகே. இந்த தேன் லக்ஷ்மணான்றதுதான் வந்து பஞ்சமி விபக்தி. சரியா? இத நான் இப்ப அப்படியே சம்ஸ்கிருதத்துல பண்றேன், கவனிச்சுக்கோங்க. என்ன எதிர்க்க நானு லக்ஷ்மணா ராமஹ ஜேஷ்டஹ. அவ்வளவுதான். இப்போ லக்ஷ்மணாத்து ராமஹ ஜேஷ்டஹ அப்படின்ற இடத்துல லக்ஷ்மணாத் அப்படின்றது பஞ்சமி விபக்தி. இங்க பஞ்சமி விபக்தியினுடைய அர்த்தம் வந்து ஃப்ரம்ன்ற அர்த்தத்துல வரல. சரியா? டேன் அப்படின்ற அர்த்தத்துல வருது. சரியா? இங்க ராமஹா அப்படின்றது பிரதமா விபக்தி. சரியா?
ஆமா இங்க ஆமா ராமா, இங்க ராமான்னு வந்துருது. ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. சரியா? ஆமா ஆமா இந்த First வார்த்தை Bible. எல்டர் அப்படின்ற வார்த்தை தான் இங்க ஜேஷ்டஹான்னு வந்திருக்கு. புரியுதா? ஜேஷ்டா, அது ஓகே. அது ஓகே. தன் லக்ஷ்மணா வந்து லக்ஷ்மணாத்து அப்படின்னு வந்துடுறாரு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரி. பஞ்சமி விபக்தி தான் வந்து ஹெல்ப் பஞ்சமி பண்றது. விபக்தியில அது வந்துடுறாரு. ஓகே ஓகே அடியன், காட் தட். சரி. அப்ப இதுல சதுர்த்தியில அதே மாதிரி இட் வாஸ் வந்து ஃபார் இல்லையா? ஆமா, ஃபார் தான். ஒன்லி ஃபார் இதுல மாத்திரம் இல்லையா? லக்ஷ்மணன் ராமனோட பெரியவன் வரலையா? இது மீனிங் ஏன் புரியல? நீங்க காமிங்க, ஸ்லேட்ட காமிங்க. ம். இதுல லக்ஷ்மணன் வந்து ராமனோட பெரியவன் மீனிங் இல்லையா? இது லக்ஷ்மணாத் ராமா ராமனா எது இப்ப பாக்கணும் இப்போ? வெயிட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்க, லக்ஷ்மணாத்து ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன். லக்ஷ்மணாத்து, லக்ஷ்மணனை விட. லக்ஷ்மணாத்து அர்த்தம் கம்பேரிட்டிவ்லி. ஓகே ஓகே, லக்ஷ்மணனை விட. லக்ஷ்மணனை விட. சரியா? லக்ஷ்மணனை காட்டிலும். லக்ஷ்மணனை காட்டிலும். சரியா? ராமன் பெரியவர். அவ்வளவுதான். ராமஹா ஜேஷ்டஹா, ராமன் பெரியவன். புரியுறதா? உங்களுடைய டவுட் கிளாரிஃபை ஆச்சா? புரியுது. அவ்வளவுதான். சரியா? ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன். சதுர்த்தி மகதையா, இன்னொரு டவுட் மகதையா. வெயிட் ஒன் பை ஒன். சரியா? இப்போ சுதர்ஷனாவே ஒரு டவுட் இதுல எடுத்து வந்தார். சொல்லுங்க. சாரி டு டிஸ்டர்ப் அடியன், கேக்குறேன். சதுர்த்தி விபக்தி வந்து ஃபார் மாத்திரம் தான் இல்லையா? ஃபார் ஆமா, ஃபார் மட்டும் தான். ஃபார் ராமா தான். ஆமா. தேங்க்ஸ் அடியன். நோ மோர். தேங்க்ஸ் அடியன். தேங்க் யூ. கிருஷ்ணவேணி அம்மா, உங்க டவுட். அதாவது இப்ப திருத்தியா விபக்தி, சதுர்த்தி இது எல்லாமே திவிவசனம் பாத்தீங்கன்னா ராமாபியாம்னு இருக்கு இல்லைங்களா? 2 டைம். அத வந்து நாம எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? இது திருத்தியால இருக்கா சதுர்த்தியில இருக்கான்னு ரொம்ப நாளா டவுட் மகதை எனக்கு. சரி, இன்னைக்கு கார்த்தால இதே டவுட் தான் வந்து 3 மணி கிளாஸ்ல வந்தது. அந்த அம்மா வந்து ஆதிலட்சுமி அம்மான்னு நினைக்கிறேன். கரெக்டா? அவளுக்கு இதே மாதிரி ஒரு டவுட் வரும்போது, ஆமாவாமா ஆதிலட்சுமி அம்மா? ஆமா சார், நான் தான். சரி, அங்க வந்து ஆதிலட்சுமி அம்மாவுக்கு ஒரு டவுட் நான் கிளாரிஃபை பண்ணேன். அதே டவுட்டை அதே மாதிரியே இப்ப உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரியா? சரிங்க. இப்போ 2 வார்த்தை எழுதியிருக்கேன். 2 ஒரே வார்த்தை தான். விருக்ஷாபியாம். ஆமாவா? ஆமாங்க. ஒண்ணு வந்து சா போட்டிருக்கேன், ஒண்ணு பா போட்டிருக்கேன். சதுர்த்தி ஒண்ணு, பஞ்சமி ஒண்ணு. சதுர்த்தியில ஒண்ணு, பஞ்சமியில ஒண்ணு வந்திருக்கு. சரியா? ஆமாங்க. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். நான் பதில் சொல்ல மாட்டேன். கிருஷ்ணவேணி அம்மாவே கேள்வா பாருங்க. பார்க்கலாமா? சொல்லுங்க கதையா. மியூட் பண்ணணுமா? இப்போ இங்க நான் எழுதியிருக்கேன். பலானி விருக்ஷாப்யாம் பதந்தி. பலானி பழங்கள் மரத்திலிருந்து விழுகின்றன. ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லிட்டீங்களே. இப்ப இது பஞ்சமியா சதுர்த்தியா? பஞ்சமி மகோதயா. from tree. ஏமா கிருஷ்ணவேணி அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? லாவண்ய அம்மா பஞ்சமின்டா, நீங்க என்ன சொல்றீங்க? பழங்கள் மரத்தில் இருந்துன்னு வந்துருச்சுங்க மகோதயா. மரத்தில் இருந்து விழுகின்றன. ஆமா, என்ன பஞ்சமியா சதுர்த்தியா? அப்ப இது பஞ்சமி தான். இருந்து காட்டிலும் வந்ததுன்னா பஞ்சமி. சரி, நான் என்ன கேக்குறேன் இப்போ, என்ன கிருஷ்ணவேணி அம்மா 2 இடத்துலயும் விருக்ஷாபியாம்னு வருது. ஒண்ணு திருத்தியால வேற விருக்ஷாபியாம்னு வருது. அப்ப 3 இடத்துல விருக்ஷாபியாம்னு வரும்போது இந்த விருக்ஷா பஞ்சமி தான் அப்படின்னு அடிச்சு சொல்றீங்களே, எப்படி? மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அப்போ பலானின்னு மேல பாத்துட்டீங்க. ஆமாங்க. பழங்கள் இதுக்கு அர்த்தம் வந்துருது. ஆமாவா? ஆமாங்க. பத்தந்தின்ற வார்த்தையை வேற பாத்துட்டீங்க. பத்தந்திக்கு என்னது? விழுகின்றன. ஆமாங்க. அப்போ உடனே உங்க மனசுல என்ன கேள்வி கேட்கறது? எங்கேருந்து விழுந்தது? இருந்து. அப்ப எங்கிருந்துன்ற ஒரு கேள்வி வரும்போது மரத்தில் இருந்துன்ற பதில் தானே வந்தாகணும். ஆமாங்க. அப்ப மரத்தில் இருந்துன்ற பதில் வந்த உடனே நீங்களே கண்டுபிடிச்சீங்க பஞ்சமி விபக்தி தான். அவ்வளவுதான். ஓகே, சரிங்க மகோதயா. இதே மாதிரிதான் விருக்ஷாபியாம் எத்தனை இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து அந்த அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கணும்.
அந்த அந்த சென்டென்ஸ கரெக்டா கோத்து பாத்தீங்கன்னா அது பஞ்சமியா சதுர்த்தியா இல்ல வந்து திருத்தியாவான்னு உங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சுதாமா? சரிங்க மகோதயா, தன்யவாதங்க, புரிஞ்சுதுங்க. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ